அதுக்கிடையில் ஒரு முறை நீங்கள் கூட்டு வந்தோன்னா கொஞ்சம் மனதை திருத்தி ஓரளவு உனக்கு பக்குவப்படுத்தி தரேன். ஓராண்டுகளை கழிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் என்னை பார்க்கவா, காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். உன் தம்பியாவே வா, நீ பக்கத்தில் நல்லா காப்பாற்றி தரேன். போய்ட்டு அடுத்து பேசுவோம். போ. கர்மசாமிக்கு ஆஸ்திரேலியா எல்லாரும் போய் உட்காருங்க. போங்க, அவர் ஒரு இடத்துல போய் உட்காருங்க. ஆஸ்திரேலியா கொஞ்சம் வெண்ணி கொடுங்க நம்ம குடிக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய புரிதமான உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் உன் குடும்பத்தில் இல்லை. இது கிரகங்களா அல்லது பிறவியின் விதியா என்பதை உணர்ந்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாங்கல்யம் காலத்தில் கிடக்கவா அல்லது கிடக்காம போயிருமா? நான் போட்டிருக்கிறது நியாயம்தானா? இதுக்கு கடவுள் எனக்கு காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு ஓயாம உள்ள குழம்பிக்கிட்டு இருக்குதான். உண்மைதானே? காலில் விட்டுவா. உன் வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றுறேன். உன்னைய புரிஞ்சு நடக்க வைக்கிறேன். உன் பிள்ளைய படித்து பட்டதாரி ஆக்கி வெற்றிகரமாக வாழ வச்சு தாரேன். புதுமையாக ஒரு தொழிலோடு நீ ஆரம்பிக்கிறதுக்கு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் நடத்தி தாரேன். அங்கே கிரீன் கார்டும் வாங்கி தாரேன். கால் வந்துட்டுவான். என்னடா வரலாம். இந்தா ஜெயிக்கிறேன். 6 மாதத்தில் எல்லாம் வெற்றி ஆகும். பக்கத்தில் வா. நல்லா இந்தா நோயற்ற வாழ்வாக வாழ்ந்து உயர்வடைவாய். மலேசியா மலேசியா நீங்கள் மலேசியா வேணாச்சு. ஆஸ்திரேலியா இப்போ வேண்டாம். இவரை மட்டும் கரெக்டாக 8 மணிக்கு என்னை பார்க்க சொல்லுங்க. இவருக்கு மட்டும் உத்தரவு 8 மணிக்கு. மலேசியா மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. நீங்களும் மலேசியா தானா? வெரி குட். உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒருவர் சன்னியாசியாகவே வாழ்ந்திருக்கிறார் 4 தலைமுறைகளுக்கு முன்னால். அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு தான் உன்னுடைய பிறப்பு. ஆனால் நீ இந்த வாழ்க்கையில் பாதி இளமைக்கு பிறகு உனக்கு திருமண வாழ்க்கை நடக்கும். பாதி இளமைக்கு பிறகு திருமண வாழ்க்கை நடக்கும். இப்பொழுது நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தின் கூட்டு தொழிலில் உன் உள்ளம் கொஞ்சம் உபாதை அடையும். ஆனால் மன வேறுபாடோ ஒற்றுமை குறைவோ இருக்காது. ஆனால் உன் உள்ளம் திருப்தி அடையாமல் இருக்குது. இந்த நிலையில் உனக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்குரிய பண வசதிகளை நான் உனக்கு தந்து உதவுவேன். ஆனால் 9 மாதங்களில் மன அமைதியோடு இருந்தால் உனக்கு புதுமையான வாழ்க்கையும் கிடைக்கும், தொழிலும் அமையும். அமைச்சு தருவது என் கடமை. மனம் வீணாக குழம்ப வேண்டாம். கால் வந்துட்டு வா. எதிர்கால வாழ்க்கை எனக்கு இருக்கா இல்லையா, அல்லது குடும்பத்தை விட்டு விலகி விடவா, அல்லது இந்த உலகத்தை விட்டே விலகி விடவா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில். நீ யாரை விட்டு விலக வேண்டாம், என்னோடு இருப்பாய். உன்னை வாழ வைத்து காட்டுவேன். வெற்றியுடன் இருப்பாய். வெற்றி உண்டு மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு அதே மலேசியா. வாப்பா, கால் வந்துட்டு வாங்க. என்னடா அது சத்தம்? குழந்தை விளையாடுதா? இது யாருடா தம்பி? என்ன வேணும் உங்களுக்கு? இந்த வரல எப்படி ஒண்ணுமே பேசாடா, கண்ண முடிக்கா. மலேசியாவில் முருகன் கோயில் இருக்கா? போனீங்களாங்க? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு குழந்தை பாய்க்கு உண்டு அங்கேயும் கேட்டேம்லா. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா
வினை தீர்ப்பான் வேலனடா கற்றவர்க்கும் கல்லார்க்கும். வா பக்கத்தில் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகம்னு பேர் வை. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், கற்பூர நாயகின்னு பேர் வை. அது ஏன் பேராக இருக்கும். ஆம்பளை பையன் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வேலை பார்ப்பான், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருப்பான். அதுக்கு முன்னால் உங்களுக்கு மலேசியாவில் க்ரீன் கார்டுலேருந்து எல்லா விஷயமும் தெளிவாக நடக்கும். 2 வீடு கட்டி வாழுவீங்க, சுயமாக தொழில் ஆரம்பித்து ஆனந்தமாக இருப்பேன். உன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சின்ன கவலை, எங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் எதுவும் ஒற்றுமை குறைவு வந்து பிரிவு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடுமோங்கிற ஒரு சின்ன பயம் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. அந்த நிலைமை வேண்டாம், ஆனந்தமாக இருப்பீர். வா பக்கத்தில் இந்தா, செல்வாக்காக இருப்ப, உயர்வாக இருப்ப. நல்லா இரு மகனே, ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு 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 பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா. சபரிமலைக்கு போயிட்டு வந்தது யாருப்பா? நான் இந்த வருஷம் போனதை தான் கேட்டேன். போகலை. சபரிமலைக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தது யாரு? அவன் கொடுத்த எலுமிச்சங்கனி கிடக்கு. தர்மசாஸ்தா மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. எந்த பிள்ளை? என்ன செய்யணும் அவனுக்கு? நீ என்ன படித்த? பழைய எஸ்எல்சி தான், அதுவும் படிச்சிருப்பேன். சரி, கால் வந்துட்டு வா. எப்போ பையன் வந்து உங்களை விட்டு எங்கேயாவது போய் தனியே இருக்கணும்னு ஆசைப்படுறான், புரியுதா? அப்படி ஒரு விதியும் கிரகமும் இருக்குது. ரொம்ப அவனை டென்ஷன் பண்ணால் அவன் அதை தான் செய்ய போகிறான். அதனால் அவனை டென்ஷன் பண்ணாமல் இருங்க. சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்குள்பட அவனுடைய மனநிலைகளையும் மாற்றி நிலையான ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்கி நல்ல வாழ்வை நான் அமைச்சு தரேன். கால் விட்டுவாங்க, கால் விட்டுவாங்க. வரலாம். என்னுடைய அனுமதியோட ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வான். வெற்றி உண்டு. வா மகளே, பக்கத்தில் வா. அவனாக முடிச்சுட்டு வந்து ஒரு மருமகளை கூப்பிட்டு வந்தால் நம்ம ஏற்றுக்கிட வேண்டியது தானே. என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேக்க, ஏற்றுக்கிடுவா? பிரெஞ்சுக்காரியாக இருந்தால் நமக்கு என்ன? தாய் ஏற்றுக்கிடலையே. தாய் மனம் எப்பொழுதுமே கொஞ்சம் குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். என்ன சரி, திருத்தி தாரேன். பிள்ளைய நல்ல வாழ வைக்க உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கேன். நல்லா இரு மகளே, கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்வோம். இந்தாங்க, நல்லா இருக்கு. அதே பாண்டிச்சேரி எல்லை வழக்கில் பதிவு இருக்குன்னு சொல்லுதா? என்ன வழக்குப்பா? சரி, கால் விட்டு வரலாம். வழக்கில் பதிவு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன், வழக்கு போய் போட்டிருக்குன்னு சொல்லல. எத்தனை கோடி? லட்சமா கோடியா? எத்தனை லட்சம்? பரவாயில்லையே சார், இவ்வளோ ஏமாந்துருக்க. என் தங்கம் இல்லை, நீ கால் விட்டு வா. மணியாடு செந்துருணங்க. இந்த வழக்கில் உன் பக்கம் வெற்றியாகி சக்ஸஸ் பண்ணி தந்தா போதுமா? சரி, வேற என்ன வேணும்? உத்தியோகம் இல்லை, தொழில் தான் நடக்கும். உத்தியோகத்தை பற்றி சிந்திக்காத. பிஸ்னஸ் சம்மந்தமானதை பண்ணு. நல்ல ஆடு மாடுகள் சம்மந்தமான பால் விநியோகங்கள் போன்றவைகளை பிடி. அசத்துவா, காலில் விழுந்துட்டு வா. நான் இருக்கோம்னா கருப்புசாமி, ஏன் கவலைப்படுற? வெற்றியாக பணம் கிடைக்கும், ஒரு நண்பனுடைய உதவியும் கிடைக்கும்.
இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவு. நீ நினைக்கிற வேலைக்கு போகாது. 6 மாதம் கழித்து விற்று தரேன். தெய்வமாக நல்ல வாழலாம். ஆனந்தமாக இருங்க. போயிட்டு வாங்க. 3 முறை என்னைய பார்க்க வாங்க. பௌர்ணமி தோறும் வாங்க. எஸ். கர்மசாமிக்கு காரைக்கால். காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலம் தானே அது. காரைக்கால் கால் வந்துட்டு வரலாம். புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை இது புன்னகை செய்யுது இந்த பிள்ளை. அஞ்சிக்கு பின்னாலே வந்த பிள்ளை அரவதா வந்த செல்ல பிள்ளை. என்னம்பா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. உட்காருமா. ஷேர் பண்ணணுமா உனக்கு? 3 பேரும் 1 முறை கண்ண முடுங்க. பேத்தியாலோ பேரனோ வயத்துக்குள்ளே கிடக்கிறது மாதிரி தெரியுது. ஒன்று இன்னும் கொஞ்சம் கண்ண முடுங்க. கால் வந்துட்டு வரலாம். ஆமாம். எதுக்கும் மனம் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. உன் பிள்ளை உன்னை தேடி வந்து இருப்பாள். வெற்றி உண்டு. கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஜெயித்து காட்ட வேண்டாம். வீணாக மனம் குழம்ப வேண்டாம். உன் கடனை தீர்த்து தாரேன். இந்தா நல்லா இந்தாம்மா. ஐஸ்வர்யமா மாட்டு போட்டு விசைப்பட கதை என்ன செய்யணுங்க? கண்ண முடுறா தம்பி. அலை ஓசை வீசுகிறதே. சிதறுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன சரியாக பங்குனி 20ஆம் தேதிக்குள்ள கொடுத்துட்டு புதுசு ஒன்று வாங்கித்தாரேன். நல்லாரு. ஐஸ்வர்யமாக இருப்பான். வெற்றி அடைவீர். புண்ணியமடைவா என் செல்ல குட்டிகளே. நல்லா இருங்க. கால் வந்துட்டு வா. சொல்லிட்டு நான் வந்து சேருவா. அவன் வீட்டில் வந்துருப்பா. போ. கால் வந்துட்டு வாங்க. அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். எனக்கு காப்பாற்றி தரேன். ஒரு வேறு ஒரு 3 முறை என்னை பார்க்கவா. என்னம்மா செய்யணும்? யாருக்கு? கண்ண முடி. இந்த கைப்பிடி சிக்கன் முடி. கண்ண முடி. ஒரே பிடி. அப்படி கால் வந்துட்டு வா. பொறுமையா இருங்க எல்லாரும். கனிச்சாமி உள்ளவா. யாரெல்லாம் வந்திய? உங்க அப்பனை வர சொல்லுங்க. அடிக்கடி ஈரக்குறை நடுங்குது. அடிக்கடி நெஞ்சு படபடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பயமா வேற எதுவும் பிரச்சனைன்னு பார்த்தேன். வேற பிரச்சனை இருக்கு. தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாரு. ஜெயிச்சு தாரேன். ஒன்றும் பிரச்சனை. நீ பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. பயப்படாத. கஷ்டம் வேண்டாம். போயிட்டு வா. ஓடு. இருங்க. இங்கே இருங்கப்பா. எல்லாரும் வந்துட்டு என்ன அர்த்தம்? வா. கால் வந்துட்டு வா. நீ எல்லாரும் எங்க போய் சொல்லுங்க. என்னடா வேணும் உனக்கு? வண்டியில் பூரா என் பேரை போடுறா. வெற்றிகரமாக ஓடும். 3 மாதம் கழிச்சு இன்னொரு வண்டி எடுத்தார. கருப்பசாமி துணைன்னு எழுது. ஜெயிச்சு தார. போ. நல்லா இந்தா. பாவூர் சத்திரம். பாவூர் சத்திரம். கால் வந்துட்டு வரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், கூப்பிட்டாச்சு. இடம் சம்பந்தமான பிரச்சனை உனக்கு வெற்றியை நடத்திடுவேன். அதே மாதிரி இவனுக்கு வேலை விஷயத்தை உருவாக்கி தரக்கூடிய நேரம் வந்துருச்சு. 6 மாதங்களுக்கு பிறகு நடக்கும். உன் வீட்டுக்காரனுக்கு சொந்த ஊர்லேயே வேலையை வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். சுரண்ட கேட்போம் பேசுவோம், அடுத்து பேசுவோம். காலைல ஒன்று சொல்லலாம். சரியா 1.25 மாத கால அவகாசம் இருக்கு. கல்யாணத்தை நடத்தி தந்துருந்தா வெற்றி ஆகணும். நடத்திடுவோம். ஆமா.